வெல்கம் டு சிட்ரஸ் சைனன்சஸ். இப்போ நாம் சீஸ் தோசாவையே இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக பண்ணலாம். என் டாட்டருக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியான சீஸ் தோசை வேணும்னு கேட்குறா. ஸோ அவளுக்கு கொஞ்சம் நம்ம பெரிய தோசாவை ஊற்றி தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு தோசை பண்ணலாம். நம்ம கிறிஸ்பியாக சீஸ் விட்டு தான் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோசாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுப்போம். இப்போ நாம் சீஸை போட்டுவிட வேண்டியதுதான். இப்போ அந்த தோசையை கொஞ்சம் கிறிஸ்பி ஆக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம் இன்பிட்வீனில். ரொம்பவும் கீ ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா சீஸ்லேருந்தும் கொஞ்சம் ஆயில் மாதிரி வரும், நேச்சுரல் சீஸ்லேருந்து. ஸோ நம்ம ரொம்ப சேர்க்க வேண்டாம், லைட்டாக போதும். பேருக்கு சும்மா லைட்டாக கீ ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் தோசை கிறிஸ்பி ஆக்குறதுக்கு. நம்ம கொஞ்சம் ஆரிகானோ போட்டுக்கலாம் சும்மா லைட்டா. ஸோ ஆரிகானோ போட்டாச்சு, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. நம்ம தோசை ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதை லைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸோ லைட்டாக ஒரு ஃபோல்டு கொடுத்துருக்கு. அவ்வளோதான். இப்போ இதில் நாம் கொஞ்சமாக கெச்சப் ட்ரிசில் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பியூட்டிஃபுல்லான டேஸ்டியான சீஸ் தோசை, கிறிஸ்பி சீஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நாம் பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்பி சீஸ் தோசை எம்மியான கிறிஸ்பி சீஸ் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ஹோட்டல் ஸ்டைலில் செமையாக இருக்குது. நம்ம வீட்டில் பண்ணது தான் இது. நீங்களும் இது மாதிரி இந்த தோசாஸ்லாம் வீட்டிலே பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், டேக் கேர்.